மாத்தியானா ஆடுவதற்கென்றே பிறந்தவள் நீ. காஷ்மீர் கம்பளம் உன் உடல். யார் காலிலும் மிதிப்பட நான் தயாராகில்லை. தொட்டால் மென்மை தரும் பட்டு உன் மேனி. பிறர் மேனியை அலங்கரிக்க எனக்கு பிடிக்க. கேள் மாத்தியானா, வைரம் மகுடத்தில் இருக்க வேண்டும், மண்ணில் அல்ல. பாடி பிச்சை கேட்டு நீ ஆடி திருவதை விட அமீர் காசிம் கானின் அந்தப்புறத்தில் ஆடினால் பகட்டான மாளிகையில் படாடோபமாக வாழலாம். சுதந்திரமாக சுற்றும் கிளிக்கு தங்க குண்டை காட்டுகிறார் இந்த தாராளக்காரர். ஐயா சாஹேப், மாளிகையின் பூனை கிரையாக இது ஏமாந்த கிளி அல்ல. மாத்தியானா, நீ அதிர்ஷ்டத்தை தள்ளுகிறாய். இல்லை, ஆபத்தை தடுக்கிறேன். சர்தார்ஜி, மார்ஜியானா மானேதான். அதை போல் மானமும் கொண்டவள். கற்பை விற்று உங்கள் காசிம் கானிடம் அற்ப தாசியாக இருப்பதை விட ஏழைகளுக்கு முன் ஆடி பிழைப்பதில் கேடொன்றுமில்லை. உங்கள் அழைப்புக்கு 1000 சலாம். நீங்கள் போகலாம். உனக்கு அவ்வளவு திமிரா? தப்பு தப்பு, என் பேர் டோலக் இல்லை, ஹமாரா நாம் தௌலத். போலோஜி 2 தடவை சொல்லி பாருங்க, தௌலத் தௌலத் போலோஜி. சர்தார்ஜி சர்தார்ஜி, வேண்டாம் வேண்டாம், காட்டெருமை யாரை எதுக்கலாம், மானை எழுத்து என்னங்க பிரயோஜனம்? முட்டாள், இந்த அக்கிரமத்தை கேட்கிறவங்க யாருமே இல்லையா? அல்லாஹ் இது உனக்கு நல்லா இருக்கா? அலிபாபா, உன் அண்ணன் வீட்டிலிருந்து துரத்தையும் இன்னும் திமிரடங்கவில்லை. ஏன் அந்த பெண்ணை அடித்து அவமானப்படுத்துகிறான்? அவள் வேலி இல்லாத ரோஜா, யாரு வேண்டுமானாலும் பறிக்கலாம். வேலி இல்லாவிட்டாலும் ரோஜாவை பாதுகாக்க முட்கள் இருப்பது உனக்கு தெரியாதா? இதோ பார், முள்படுத்தும் பாட்டு. ஷேர்கான், பாக்தாத் நகர சந்தை பெண் வேட்டைக்காடல்ல. இந்த அப்பாவிகளை விட்டுவிடு. எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டியவன் நீ அல்ல, உன் அண்ணன் அமீர் காசிம் கான். அவர்தான் என் தலைவன். எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார், ஆண்டவன். அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல, அமீர் காசிம் கான் உட்பட இந்த நானிலமே தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். கொடு என் கத்தியை. பிடியுங்கள் அவனை.
பாம்புன்னா அந்த பாம்புக்கு இந்த கருணையும் படைச்சிருக்கார் கடவுள். ஏற்கா பிழைத்து போ. இனியேனும் மனித உணர்ச்சியுடன் நடந்து கொள். சர்தார்ஜி மீசையில மண்ணி ஒட்டி இருக்கு, அப்படியே தட்டி கொடுத்தா. அலிபாபா, இந்த அடிமை சிரிக்குக்காக உன் ஆயுளை குறைத்துக் கொண்டாய். அடிப்பட்ட நாய் குலைக்கிறது. ஏற்கா இருப்பவன் பயந்து சாவான், இல்லாதவன் துணிந்து சாவான். நான் சாகும் வரை உங்கள் ஈனச் செயல்களுக்கு தடை இருந்து கொண்டே இருக்கும். சாவ்! அலிபாபா, செல்வத்தை நம்பி செருக்காக இருக்கும் உன் அண்ணன் ஆட்களுக்கு நல்ல புத்தி கற்பித்தாய். ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிப்பான். தௌலத், அவர் போறாரு. அலிபாபாஜி, அலிபாபாஜி, என்னங்க நாங்க 2 பேரும் நன்றி சொல்லணும்னு ஓடோடி வந்தோம். போட்ட சத்தத்தை காதல வாங்காம போய்கிட்டே இருக்கீங்களே. நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். என் கடமைத்தானே செய்தேன். உங்களை புகழ்வதற்கு வார்த்தைகளை தேட வேண்டாம், என்னை புகழ்ந்ததாகவே எண்ணிக்கொள்கிறேன். மனசுக்குள்ள என்னென்னமோ உதிக்குது உரைக்குது, ஆனா நாக்கு உதவி செய்யல. அப்படிதான் மத்தியான அலிபாபாஜி, அலிபாபாஜி, அலிபாபா, அலிபாபா, அலிபாபாஜி, அலிபாபாஜி. என் வாழ்க்கையிலே எனக்காக உதவி செய்த முதல் மனிதர் நீங்கள் தான். எனக்கு அதிகமாக பேசி பழக்கமில்லை, நான் வருகிறேன். உங்கள் வீட்டில் எனக்கு அடைக்கலம் தருவீர்களா? எனக்கு பெண்களை கண்டாலே பிடிக்காது. அதிலும் ஆண்களை அடைக்காலும் இந்த கண்களை கண்டாலே எனக்கு ரொம்ப பயம். நான் வரட்டுமா? துனியாவரை பார்க்க முடியாத ஒரு தனியான ஆள். அகந்தை பிடித்தவர். பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அடடா, என்ன சாகசம்! நடிப்பில் பெண்களை விட ஆண்கள் தான் திறமைசாலிகள். இருந்தாலும் அந்த கண் வெட்டும் கழுத்து வெட்டும் ஆண்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. நீ சும்மா இரு. வெளிப்படையா எனக்கு கல்யாணம் ஆச்சின்னு சொன்னா நான் வெட்டியா தின்னுடுவேன். ஏன் இந்த பிரம்மச்சாரி வேஷம் போடணும்? அவருக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகாட்டி உனக்கு என்ன? ஒரு ஆணையும் படைச்சு ஒரு பொண்ணையும் படைச்சு அங்கே ஒரு முகமத்தையும் படைச்சுட்டி. அல்ல, இது உனக்கு நல்லா இருக்கா? இல்ல. ஆபத்து வருது. சேர்க்கான் வரட்டும். இனி எந்த ஆபத்துக்கும் நான் அஞ்ச போவதில்லை. அஞ்சாம இருந்தா உடம்பு பஞ்சா போகும். தாசிக்கு அலிபாபா வீட்டுக்கு போவோம். விட என்ன, அந்த பகல் வேஷக்காரன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அரே, பழத்துக்கல்ல குரங்கு மாதிரி பாஞ்சு விடுவாங்க. நான் இங்க நான் விட மாட்டேன். தௌலத், விட மாட்டேன். अलीबाबा जी, शेर खान, अब्दुल्ला எல்லாம் आता है. வர்றாங்க. அமீர் காசிம் கானுக்கு வரவேண்டிய விருந்து அன்னக்காவடி அலிபாபாவிடம் போகிறது. பாவம், தன் சவக்குடியை தானே தோண்டிக் கொள்கிறான் அலிபாபா. வாருங்கள், காசிம் கானிடம் சொல்வோம். தௌலத், நீ என்ன வேணும்னு அவமானப்படுத்துற. வழிவிடு. देखो बाबा जी, இந்த சோக்கரியோட போக்கே எனக்கு புரியல. கோபம் ஒரு சமயம், ஒரு சமயம். தௌலத், பச்சோந்திக்கு அடிக்கடி நிறம் மாறும், இந்த பெண்களுக்கு அடிக்கடி மனநிலை மாறும். ஆனாலும் வார்த்தையில் ஒன்றும் எண்ணத்தில் ஒன்றும் வைத்திருக்க பெண்களுக்கு தெரியாது. மார்ஜானா, நீ எதை சொல்கிறாய்? பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்காது, இனிக்காது என்றெல்லாம் அடித்துக் கொண்டே போனீர்களே, அந்த புரட்டு பேச்சு. உதட்டில் தேனும் உள்ளத்தில் விஷமும் வைத்து பேசும் உத்தமரே, சலாம், நான் வரேன். மர்ஜானா, மர்ஜானா, வழிவிடு. இங்க ஒரு வினாடி கூட இருக்க மாட்டேன். மர்ஜானா, என்னன்னா இது? அண்ணனா? யாரண்ணா இவள்? ஆடலரசி மார்ஜியானா, அரேபியாவின் அழகு ராணி. அழகை இந்த நாட்டில் சிறைப்படுத்தி விடுவார்களே, இவர்கள் எப்படி எல்லாம் தப்பித்தார்கள்? நயாஷா, மாளிகையின் பல்லிழிப்புக்கு இந்த மாணிக்கம் இசையவில்லை. அமீர் காசிம் கானின் ஆட்கள் நிறைய மகராக்கள் கொடுத்தன இவளை மயக்க மறுத்தார். காசிம் கானுக்கு பணத்திற்கு பின் பலாத்காரம் தானே ஆயுதம்.
அதையும் பிரயோகித்தான் சேர்த்தான். அப்போது ஏழைகளின் துணைவன் அலிபாபா வந்தான், எடுத்தான் வாளை. பீஷ்மா அவ்வளவு பேரும் காபரா ஆயி சலேகா, நாங்க இங்க ஆகையா. அண்ணா, இனிமேல் இவங்களை இங்கேயே இருக்க சொல்வோம். வெளியே போனா விபரீதம் ஏற்படும். என்னண்ணா? தங்கையின் வார்த்தை இதுவரையில் தட்டி நடந்ததுண்டா அலிபாபா? ஆனால் மார்ஜியானா நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன மரியாதை? சரி அக்கா, ஆயஷா, இதை போன்ற அன்பை, அரும் பண்பை நான் எங்குமே கண்டதில்லை ஆயஷா. அக்கா, இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இந்த வீடு உங்கள் சொந்த வீடு போல் நினைத்துக் கொள்ளுங்கள் அக்கா. புல்புல், புல்புல், கூண்டில் அடிச்சிருக்கீங்களா? ஜோடியா இருக்க? அது பறவை அல்ல, பொம்பளை. பொம்பளை புல்புல் பேருக்கேத்த பொண்ணு, பொண்ணுக்கேத்த உடம்பு, உடம்புக்கேத்த குணம். இங்கோட்டா நான் வேற கேட்டு திக்கிறேன். காயப்பட்ட இடத்துல ரத்தமே காணுமே. ரத்தமா? காராய் உண்டா தானே உடம்புல மானாவாரியா ரத்தம் ஓடும். இப்ப எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கு. இருக்கும்.